السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவெடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல் ஜுபைல் தஅவா நிலையம், ஓமன் இஸ்லாமிய கல்வி நிலையம் இணைந்து வழங்கும் மலக்குமார்களின் உலகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் சென்ற வகுப்புகளில் சேவல்கள் மலக்குகளை அவர்களுடைய நிஜ தோற்றத்திலே பார்த்திருக்கின்றார்களா? மலக்குமார்களை நாம் பார்க்காவிட்டாலும் மனித உருவத்திலே நம்மிடத்திலே வரும்போது அவர்கள் வந்திருப்பதை நம்மால் உணர முடியுமா? மலக்குமார்கள் அவர்களின் நிஜ தோற்றத்தில் அவர்களை நம்மால் பார்க்க முடியுமா? விசேஷமாக சில குறிப்பிட்ட மனிதர்களிடையே மலக்குகள் வந்து செல்வது உண்மையா? அப்படியானால் அவர்களால் அந்த மலக்குகளை நிஜ தோற்றத்திலே பார்க்க முடியுமா? மலக்குகளை நிஜ தோற்றத்திலே யாராவது பார்த்திருக்கின்றார்களா? மலக்குகள் கனவிலே அவர்களை பார்க்க முடியுமா? நாம் எப்போது மலக்குகளை நம்முடைய வாழ்நாளில் சந்திப்போம்? அந்த சந்திப்புதான், அந்த பார்வைதான் நம்முடைய கடைசி பார்வையாக இருக்கும் என்ற தலைப்புகளின் கீழ் சென்ற வகுப்புகளில் தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை உங்களுக்கு நாம் குர்ஆன் சுன்னா வழியிலே எடுத்துரைத்தோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப மலக்குமார்களின் தொடர்பான சந்தேகங்கள் அது சென்ற வகுப்போடு நிறைவுற்று விட்டது. இந்த வகுப்பிலே மலக்குமார்களை குறித்து இன்னும் கூடுதலான சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதுல ஒரு தகவல் என்னவென்று சொன்னால், அந்த மலக்குமார்கள் அதிக ஞானமுடையவர்கள். அந்த மலக்குமார்கள் அதிகமான ஞானமுடையவர்கள். அல்லாஹ்வுக்கு அவர்கள் முற்றிலுமாக கட்டுப்பட்டவர்கள், மாறு செய்யவே மாட்டார்கள். அவனுக்கு எப்போதும் பயப்படக்கூடியவர்கள், அவனுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து இருக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்திலே சொல்கின்றான்: லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு எதை கட்டளையிடுகின்றானோ அதற்கு அவர்கள் மாறு செய்யவே மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளையிடுகின்றானோ அதை அவர்கள் செய்து வருவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல சொல்கின்றான். அதுபோன்று லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வஹும் பிஅம்ரிஹி யஅமலூன்,
அவர்கள் அவனை முந்தி பேச மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அல்லாஹுவை முந்தி பேச மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு இட்ட அந்த கட்டளைகளை அப்படியே செயல்படுத்துவார்கள். அவனுக்கு பயந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். 21வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனம். 21வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வ யஃஅலூன மா யுமரூன். அவர்கள் தங்களுக்கு மேலுள்ள தங்களுடைய இறைவனை பயந்து தங்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளை செய்து கொண்டிருப்பார்கள் என்று 16வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் சொல்கின்றான். மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயப்படக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கல்லல்லாஹுல் அம்ர, அல்லாஹு தஆலா இதா கல்லல்லாஹுல் அம்ர ஃபிஸ் ஸமா, வானத்திலே அல்லாஹு தஆலா ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால், லரபத்தில் மலாயிகத்து பி அஜ்னிஹத்திஹா ஹுதுஅன் லிகௌலிஹி, அவனுடைய கட்டளைக்கு பணிந்தவர்களாக மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை அடித்துக் கொள்வார்கள். கஅன்னஹு சில்சிலத்துன் அலா சஃப்வானி ஃபஇதா கஅன்னஹு அலா சில்சிலத்துன் அலா சஃப்வானி, ஒரு பாறையின் மேல் சங்கிலியை அடிக்கும் போது எப்படியான ஒரு ஓசை வெளிப்படுமோ அந்த மாதிரியான ஒரு ஓசை வெளிப்படும். ஃபஇதா ஃபுஸ்திய அன் குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த அச்சம் நீங்கிவிட்டால், அகன்று விட்டால், அவர்கள் மலக்குகளில் சில இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான மலக்குகளிடத்துல கேட்பாங்க, மாதா கால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் என்ன சொன்னான்? காலு, அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், லில்லதி காலல் ஹக் வஹுவல் அலியுல் கபீர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அந்த மலக்குகள் சொல்வார்கள், நம்முடைய இறைவன் அல்லாஹ் அவன் உண்மையை கட்டளையாக நமக்கு சொன்னான், அவன் மிகவும் உயர்ந்தவன், மிகப்பெரியவன் என்று என்ன செய்வார்கள்? பதிலளிப்பார்கள். இது வசனமாகவும் குர்ஆன்ல 34வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. இதோடு தொடர்புடைய ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 4800வது ஹதீஸாக, 7481வது செய்தியாக இடம்பெறுவது என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப வானுலகத்துல மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா செய்திகளை பரிமாறிக் கொள்ளும் போது அவர்கள் தங்களுடைய இறக்கைகளை அடிப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து பணிவோடு அல்லாஹ்வுடைய சொற்களை அவர்கள் செவியேற்பார்கள் என்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா, இன்னும் சில ஹதீஸுகள்ல சஹீஹுல் புகாரில 7481வது செய்தியாகவும் இந்த செய்தி இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அதுபோன்று இவர்கள் மட்டுமல்ல, அதாவது மலக்குமார்களின் தலைவர் என்று அறியப்படுகின்ற பலசாலியான மலக்கு என்று அல்லாஹுவால் வர்ணிக்கப்படுகின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, விண்ணுலக பயணத்தின் போது, மேராஜுடைய அந்த பயணத்தின் போது இரவில் நான் மலக்குகளை உயர்ந்த ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றேன். மலக்குகளில் உயர்ந்த கூட்டத்தாரை நான் என்ன செய்கின்றேன்? கடந்து செல்கின்றேன். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக இற்று போன தரை விரிப்பை போன்றிருந்தார், அந்த அளவுக்கு பயந்து அவர்கள் இருந்தார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல் முஅஜமுல் அவ்ஸத்ல 4679வது செய்தியாக, சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹாவிலே இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2289வது செய்தியாக பதிவு செய்கின்றார். அப்ப இந்த அளவுக்கு மலக்குமார்கள் இறைச்சமுடையவர்களாக, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கின்றிருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அதுபோன்று மலக்குகள் மிகப்பெரிய கல்விமான்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில சொல்றாங்க, அமா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னீ லஅக்ஷாக்கும் லில்லாஹ், நான் உங்கள் எல்லோரையும் விட அல்லாஹ்வுக்கு மிகவும் பயப்படக்கூடியவனாக இருக்கின்றேன். வ அத்காக்கும் லஹு, அவனுக்கு மிகவும் அஞ்சக்கூடியவனாக இருக்கின்றேன். இந்த செய்தி சஹீஹ் புகாரில 5063வது செய்தியாக இடம்பெறுகிறது. இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் தஅலமூன மா அலமு, நான் அறிந்த அளவுக்கு நீங்கள் அறிந்திருந்தால், லலஹித்தும் கலீலன் வ லபகைத்தும் கஸீரா, அதிகமாக நீங்கள் அழுதிருப்பீர்கள், குறைவாக நீங்கள் சிரித்திருப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களே நான் அறிந்ததை போன்று நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள். அதுபோன்று அல்லாஹுவை நான் மிகவும் பயப்படக்கூடியவன், நான் மிகவும் அஞ்சக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய, ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அறிவு அல்லாஹுவை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் உணர்கிறோம். சரி, இதுக்கும் மலக்குமார்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹ்யை கொண்டு வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹுவை இந்த அளவுக்கு பயப்படுகின்றார்கள் என்றால், அல்லாஹ்வுக்கு இந்த அளவுக்கு கட்டுப்படுகின்றார்கள் என்றால், உங்களை எல்லோரை விட நான் அல்லாஹுவை மிகவும் அறிந்து வைத்திருக்கிறேன், அதனால் நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன், அல்லாஹுவை அஞ்சுகின்றேன் என்று சொல்வார்கள் என்றால், அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது செய்தியை கொண்டு வருகின்ற வானவர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, எந்த அளவுக்கு அல்லாஹுவை குறித்து அறிந்திருப்பார்கள், கல்விமான்களாக இருந்திருப்பார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று என்ன செய்கின்றான், சொல்கின்றான். அதாவது லன் யஸ்தன்கிஃபல் மஸீஹு அன் யகூன அப்தன் லில்லாஹ் வலல் மலாயிகத்துல் முகர்ரபூன். ஈசா மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குகளும் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதை பற்றி அவர்கள் ஒருபோதும் குறைவாக கருதியதே கிடையாது என்று அல்லாஹு தஆலா 4வது அத்தியாயத்தினுடைய 172வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த வசனத்துல வலல் மலாயிகத்துல் முகர்ரபூன், நெருக்கமான மலக்குமார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான மலக்குமார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யுனஸ்ஸலுல் மலாயிகத்து பிர்ரூஹி மின் அம்ரிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி அன் அன்திரு அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபத்தகூன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 16வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்துல சொல்கின்றான். என்ன சொல்கின்றான், அவன்தான் வானவர்களுக்கு என்ன செய்கின்றான், வஹியை கொடுத்து தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு என்ன செய்கின்றான், வஹியை அனுப்பி வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, எனவே எனக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று எச்சரிக்கை செய்யுமாறு மலக்குகளுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அவருக்கு கட்டளையிடுகின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்ல நம்ம பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆனை சரளமாக ஓதக்கூடியவர். அதாவது குர்ஆனை ஓதக்கூடிய சாரார்களில் பலர் இருக்கிறாங்க. சிலர் வருடத்திற்கு ஒரு முறை ரமதானில் மட்டுமே குர்ஆனை திறந்து பார்க்கக்கூடியவர்களும் நம்ம பலர் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் அறவே குர்ஆனை புறக்கணித்து ஓதாமலே இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சிலர் தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சிலர் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவர்களாக, அதை தொடர்ந்து தினமும் ஓதக்கூடியவர்களாக, ராகமாக ஓதக்கூடியவர்களாக, நல்ல ஓசை நயத்தோடு ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆனை மனனமிட்டு தங்குதடை இல்லாமல் சரளமாக யார் ஓதுகின்றார்களோ அவர்கள் மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா, கண்ணியமான மலக்குகளோடு அவர்கள் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, மஸலுல்லதி யக்ரஉல் குர்ஆன் வஹுவ ஹாஃபிதுன் லஹு மஅஸ் ஸஃபரத்தில் கிராம் ومثل الذي يقرأ القرآن وهو يتعاهده وهو عليه شديد فله أجران. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குர்ஆனை மனனமிட்டு சிரமம் இல்லாமல் ஓதி வரக்கூடியவர்கள் கண்ணியமான மலக்குகளோடு அவர்கள் மலக்குகளை போன்றவர்களாவார் என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அதனால மலக்குகள் கண்ணியமானவர்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை என்ன செய்கின்றோம், நாம் அறிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக, குர்ஆனுடைய வசனங்கள் எங்கு ஓதப்பட்டாலும் அவர்கள் அங்கு வருகை தந்து விடுவார்கள். எங்காவது குர்ஆன் ஓதப்பட்டால் அவர்கள் உடனே அது ரொம்ப அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கும். அந்த இடங்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், ஓடோடி வந்து விடுவார்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமா இஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ்,
ஒரு கூட்டம் அல்லாஹுடைய இல்லங்களில் ஒரு இல்லத்துல ஒன்று கூடி எத்துலூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹுடைய வேதங்களை வேத வசனங்களை ஓதி வயத்ததாரசூன வயத்ததாரசூன பைனஹும் வயத்ததாரசூன பைனஹும் ஒருவருக்கொருவர் படித்துக் கொண்டும் அப்படி இருந்தாங்க அப்படின்னா இல்லா நஸலத் அலைஹிமு சக்கீனா, சக்கீனத் மன நிம்மதி மன அமைதி இறங்குகின்றது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அந்த மலக்குமார்கள் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளிடத்தில் அந்த கூட்டத்தை குறித்து நினைவு கூறுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி 5000 சஹீஹ் முஸ்லிம்ல 5231வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அது போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதாவது பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் சூரத்துல் கஹ்ஃபை என்ன செய்கின்றார், ஓதிக்கொண்டிருக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார் இருக்கிறது. அப்ப இவர் வந்து 2 கயிறுகளால் அந்த கட்டப்பட்ட குதிரை அது வந்து திமிர ஆரம்பிக்கின்றது. அது வந்து என்ன செய்கின்றது, மிரள ஆரம்பிக்கின்றது. அவர் வந்து பார்க்கிறார், ஒரு மேகம் வட்டமடித்து சூழ்ந்து கொண்டது, அவரை அந்த மேகம் சூழ்ந்து கொண்டது. அப்போ இதனால் வந்து குதிரை மிரள ஆரம்பித்த உடனேயே அவர் ஓதுவதை நிறுத்தி விடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொல்லும் போது, குர்ஆனை ஓதிய காரணத்தினால் இறங்கிய அமைதிதான் அது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1458வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம் பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் ஓதப்பட ஏற்கனவே நாம பார்த்தோம். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டிருக்கும் போது மலக்குமார்கள் வருகை தந்ததை முந்தைய வகுப்புகளிலே நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். அப்ப குர்ஆன் எங்கு ஓதப்பட்டாலும் அந்த இடங்களுக்கு என்ன செய்கிறார்கள், மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல் அப்த, ஒரு அடியான், இதா தஸவ்வக, அவர் மிஸ்வாக் செய்து, தும்ம காம யுஸல்லி, அவர் எழுந்து தொழும்போது, காமல் மலக்கு ஹல்ஃபஹு, அவருக்கு பின்னால் மலக்கும் நின்று தொழுகின்றார். ஃபதஸம்மஅ லிக்ராஅத்திஹி, அவர் ஓதுகின்ற கிராஅத்தை அந்த மலக்கு என்ன செய்கின்றார், செவிமடுக்கின்றார். ஃபயதுனு மின்ஹு, அதை அந்த மலக் கிராஅத்தை செவிமடுத்து அந்த மனிதரை இந்த மலக்கு வந்து நெருங்கி வருகின்றார். எந்த அளவுக்கு நெருங்கி வருகின்றார் அப்படின்னா, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாங்க, கலிமத்தன் நஹ்வஹா ஹத்தா யலஅ ஃபாஹு அலா ஃபீஹி, அதாவது நெருங்கி வந்து தன்னுடைய வாயை கிராத் ஓதக்கூடியவரின் வாயில் அந்த மலக்கு என்ன செய்வார், வைப்பார். எப்படி வைப்பார் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம். சரியா? ஃபமா யக்ருஜு மின் ஃபீஹி ஷைஉன் மினல் குர்ஆன் இல்லா ஸார ஃபீ ஜௌஃபில் மலகி ஃபதஹிரு அஃப்வாஹக்கும் லில் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படி கிராத் ஓதிக்கொண்டே இருக்கும்போது அந்த மலக்கு தன்னுடைய வாயை அந்த கிராத் ஓதக்கூடியவருடைய வாயோடு என்ன செய்கிறார், அந்த மலக்கு வைப்பார். குர்ஆனிலிருந்து ஓதக்கூடியவரின் வாயிலிருந்து எந்த ஒரு வசனம் வெளியேறினாலும் மலக்கினுடைய குடலை அது அடையாமல் இருப்பதில்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன் ஓதும் போது குர்ஆனுக்காக உங்களுடைய வாய்களை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னது பஸார்ல 603வது செய்தியாக, சில்சிலத்துல் அஹாதீசு ஸஹீஹாவில 1213வது செய்தியாக, சஹீஹ் அத்-தர்கீப் வத்-தர்ஹீப்ல 215வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம் பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தொழுகைக்காக நாம என்ன செய்யணும், சுத்தமாக நம்முடைய மிஸ்வாக்கு செய்து வாயை சுத்தமாக வைத்துக் கொண்டுதான் என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். நிற்கும் போது குர்ஆன் ஓதும் போது மலக்குகள் நம்மை நெருங்கி வருகிறார்கள் என்பதையும் இந்த ஹதீஸின் மூலமாக அறிகின்றோம். இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டால் மலக்குகள் என்ன செய்வாங்கன்னா மஸ்ஜிதுடைய நுழைவாயிலே நின்று கொண்டிருப்பார்கள்.
முதலாக யார் உள்ளே வருகின்றார்களோ, அடுத்து உள்ளே யார் வருகின்றார்களோ அவர்களுடைய பெயர்களை எல்லாம் என்ன செய்வாங்க, பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். இமாம் புறப்பட்டு வந்து விட்டால் மலக்குகளும் தங்களுடைய ஏடுகளை சுருட்டி விட்டு அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய அந்த சொற்பொழிவை செவிதாழ்த்தி கேட்பதற்காக வந்து விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தி சஹீஹ் புகாரில 929வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நிறைய மக்கள் ஜும்மாவுக்கு மிகவும் தாமதமாகவே செல்கின்றார்கள். இன்னும் சில மக்கள், குறிப்பாக வெளிநாடுகளிலே வாழக்கூடிய மக்களுக்கு வெள்ளிக்கிழமை என்பது விடுமுறை நாள். அந்த நாளை எப்படி கழிக்கிறாங்க? அது ஒரு தூங்குவதற்குரிய நாளாக, சமைப்பதற்குரிய நாளாக, பொழுதுபோக்கிற்குரிய ஒரு நாளாக இப்படி அவர்கள் கழிக்கின்ற காரணத்தினால் ஜும்ஆவிற்கு மிகவும் தாமதமாக என்ன செய்கின்றார்கள், வருகை தருகின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? மலக்குகள் ஒவ்வொருவருடைய பெயரையும் வரிசையாக பதிவு செய்கின்றார்கள். இமாம் மிம்பருக்கு வரும்போது மலக்குகளும் அந்த சொற்பொழிவை கேட்பதற்காக வருகை தந்து விடுகின்றார்கள். மஸ்ஜிதுக்கு உள்ளார வந்துடுறாங்க. அதற்கு பிறகு வரக்கூடியவருடைய யாருடைய பெயரும் பதிவு செய்யப்படாது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம், உணர்ந்து கொள்கின்றோம். இன்னும் ஒரு ஹதீஸ பாருங்க. அதாவது மலக்குமார்கள் அவர்கள் கல்வி சபைகளுக்கு எந்த அளவுக்கு கல்வி சபை என்பது அவர்களுக்கு விருப்பத்திற்குரியதாக குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹுடைய தூதருடைய அந்த பொன்மடிகள், மார்க்கத்தை பற்றிய செய்திகள் நம்முடைய மக்களுக்கு தான் என்னது வெறுப்பானதா இருக்குது இல்லையா? இந்த அதாவது இல்லம் தேடி இஸ்லாம், நீங்க கல்விக்காக புறப்பட்டு நம்முடைய மார்க்க அறிஞர்கள், முன்னோர்கள், மூதாதையர்கள்லாம் மார்க்கத்தின் கல்வியை அடைந்து கொள்வதற்காக பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, கல்விக்காக அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். நாடுகளாக பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய குடும்பத்தை, இன்னும் சொல்ல போனா கல்வி பாதையில் அவர்கள் திருமணம் முடிக்க ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அது போன்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அது போன்று இமாம் இப்படி நிறைய இமாம்களை நாம செய்யறோம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் கல்வி பாதையிலேயே முழுக்க முழுக்க தங்களை அர்ப்பணித்தவர்கள். சரியா? அப்ப ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க தங்களை அர்ப்பணித்தவர்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திருமணம் முடிக்காதவர்கள். ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் திருமணம் முடிக்காதவர்கள், முழுக்க முழுக்க தங்களை அர்ப்பணித்தவர்கள் கல்விக்காக. ஆனா நாம என்ன செய்யறோம்? நாம நீங்க உங்க வீடுகளிலேயே அமர்ந்து கொள்ளுங்கள், ஒரே ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 45 நிமிடங்கள் இந்த மார்க்க கல்விக்காக நீங்க இணையதளத்தை கொஞ்சம் செலவு செய்து இத கேளுங்க, படிங்கன்னா நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, அலட்சியப்படுத்துகின்றார்கள். இன்னைக்கு பயான் எந்த மாதிரியான ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது என்றால், அதாவது சில முகங்களுக்காக மட்டும் வருகை தருகின்றார்கள், சில முகங்கள் அப்படின்னா புறக்கணிக்கிறாங்க. இதை நம்ம பாக்குறோம். சில முகங்களுக்காக மட்டும் என்ன செய்யறது, இது இன்றைக்கு ஒரு 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 சினிமாவை போன்று பயான் கலாச்சாரம் மாறிவிட்டது. அப்படி இருக்கக்கூடாது. மார்க்கத்தை சொல்வது யாராக இருந்தாலும், கால் அல்லாஹ், கால ரசூலுல்லாஹ், கால ஸஹாபா என்று மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பேச்சுக்களை நாம் கேட்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்லயே பல விஷயங்களை பல முறை சொல்றான். ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் மூமின்களுக்கு நினைவூட்டுங்கள், நினைவூட்டுதல் அவர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால மார்க்க விஷயங்கள் எங்கு பேசப்பட்டாலும் அந்த சபைகளுக்கு நாம் செல்ல வேண்டும், அங்கு அமர வேண்டும். பாருங்க, ஒரு ஹதீஸ்ல அதனுடைய சிறப்புகளை பற்றி வருகின்றது. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு என்று சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பூமியில் சுற்றி கொண்டே இருப்பார்கள். எங்கெல்லாம் அல்லாஹுவை பற்றி பேசப்படுகிறதோ, மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறதோ, உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஹலுமு இலா ஹாஜத்திக்கும், இன்னும் சில மலக்குமார்களை வாருங்கள், உங்களுடைய தேவைகளின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்து என்ன செய்வாங்கன்னா, அந்த கல்வி சபைகளை தங்களுடைய இறக்கைகளால் மூடிக்கொள்வார்கள். அடிவானம் வரைக்கும் அவர்கள் மூடிக்கொள்வார்கள். எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார்களிடத்துல கேட்பான். அவர்கள் அல்லாஹு தஆலா கேட்பான், மா யகூலு இபாதி, என்னுடைய அடியார்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யகூலுன யுஸப்பிஹூனக, இறைவா உன்னை அவர்கள் புகழ்கின்றார்கள். வயுகப்பிரூனக, உன்னை அவர்கள் பெருமைப்படுத்துகிறார்கள், உன்னை அவர்கள் புகழ்கின்றார்கள், உன்னை அவர்கள் துதிபாடுகின்றார்கள். இதெல்லாம் சொன்ன உடனே அல்லாஹு தஆலா கேட்பான், ஹல் ரஅவுனி,
அவர்கள் என்னை பார்த்தார்களா? அப்ப மலக்குமார்கள் சொல்லுவார்கள், லா வல்லாஹி மா ரஅவுக, அல்லாஹ்வே உன்னை அவர்கள் பார்க்கவில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா கேட்பான், அவர்கள் என்னை பார்த்திருந்தால் எப்படி இருக்கும்? அப்ப மலக்குமார்கள் சொல்லுவார்கள், உன்னை அவர்கள் பார்த்திருந்தால் உனக்கு அதிகமாக அவர்கள் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவார்கள், உன்னை அதிகமாக பெருமைப்படுத்துவார்கள், புகழ்வார்கள் என்று மலக்குமார்கள் சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஃபமா யஸ்அலூனி, என்னிடத்தில் அவர்கள் எதை கேட்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ். அப்ப மலக்குமார்கள் சொல்றாங்க, யஸ்அலூனக்கல் ஜன்னah, யஸ்அலூனக்கல் ஜன்னah, அவர்கள் உன்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கிறார்கள். ஹல் ரஅவுஹா, அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்தார்களா? அப்ப மலக்குமார்கள் சொல்றாங்க, லா வல்லாஹி யா ரப் மா ரஅவுஹா, அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்க்கவில்லை. அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருந்தால் எப்படி இருக்கும்? மலக்குமார்கள் சொல்றாங்க, அவர்கள் அந்த சொர்க்கத்தை பார்த்திருந்தால் கானு அஷத்த அலைஹா ஹிர்ஸன், அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அவர்களுக்கு மிக அதிகமாக இருந்திருக்கும். அந்த சொர்க்கத்தை மிக அதிகமாக உன்னிடத்திலே கேட்டிருப்பார்கள். அந்த மகத்தான சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக பேரார்வம் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், قال فمما يتعوذون, எதை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்கள்? மலக்குமார்கள் சொல்றாங்க, நரகத்தை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடுறாங்க. எதை விட்டும் பாதுகாப்பு தேடுறாங்க? நரகத்தை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அந்த நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? அவர்கள் அந்த நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? அப்ப மலக்குமார்கள் சொல்றாங்க, இல்லையா அல்லாஹ், அவர்கள் அந்த நரகத்தை பார்க்கவில்லை. அப்படி பார்த்திருந்தால், நரகத்தை அவர்கள் பார்க்கவில்லை, ஆனால் அப்படி அவர்கள் பார்த்திருந்தால், அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் சொல்றாங்க, அப்ப மலக்குமார்கள் சொல்றாங்க, நரகத்தை அவர்கள் பார்த்திருந்தால் அதில் இருந்து அவர்கள் கடுமையாக என்ன செய்திருப்பார்கள், அதை விட்டும் அவர்கள் கடுமையாக விரண்டோடி இருப்பார்கள், அதை மிகவும் அதிகமாக பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், எனவே மலக்குகளே, அவர்களை நான் மன்னித்து விட்டேன். அந்த கல்வி சபையில யாரெல்லாம் இருந்தார்களோ எல்லோரையும் நான் என்ன செய்தேன், மன்னித்து விட்டேன். அதற்கு உங்களை நான் சாட்சியாக ஆக்குகின்றேன். அப்போது மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், அந்த கூட்டத்துல ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான். பாருங்க, கல்வி அதாவது பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்று சொல்வார்களே, அதுபோன்று அந்த கல்வி சபையில ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு அந்த கல்வி சபையில எந்த தேவையும் இல்லை, சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கார். அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ மார்க்கத்தை அறிய வேண்டும் என்றோ எந்த ஒரு நாட்டமும் இல்லை, சும்மா வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து அதுல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்கள் ஒன்றாக அமர்ந்துள்ள நண்பர்கள், அவர்களுடன் வந்து அமர்ந்த அந்த ஒருவன் அவர்களால் பாக்கியம் பெறக்கூடியவன், பாக்கியமற்றவனாக ஆகிவிட மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரில 6408வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். இப்ப கல்வி சபைகளுக்கு எந்த அளவுக்கு சிறப்புகள் இருக்கிறது. மலக்குமார்கள் அந்த கல்வி சபைகளை தேடி வருகின்றார்கள். தங்களுடைய இறக்கைகளால் அந்த கல்வி சபையை அடிவானம் வரை அவர்கள் மூடியபடி அல்லாஹ்விடத்திலே நம்மை பற்றி பேசுகின்றார்கள். அல்லாஹும் நம்மை பற்றி அவர்களிடத்திலே பேசுகின்றான் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கிறோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து கல்வி சபைகளை நோக்கி அவர்கள் ஓடோடி வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதுகின்ற சபைகள், குர்ஆனை ஓதக்கூடியவர்களிடத்துல நெருக்கமாக அவர்கள் வருகை தருகிறார்கள் என்பதை எல்லாம் என்ன செய்கிறோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதுபோன்று அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கின்றானோ அவர்களை மலக்குமார்களும் நேசிப்பார்கள். அல்லாஹ் யாரையெல்லாம் கோபிக்கின்றானோ அவர்களை மலக்குமார்களும் கோபிப்பார்கள். பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ இதா அஹப்ப அப்தன் தஆ ஜிப்ரீல, அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இன்னி உஹிப்பு ஃபுலானன், நான் இந்த மனிதனை நேசிக்கின்றேன், ஃபஅஹிப்பஹு, அவரை நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களையும் அழைத்து, இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், அல்லாஹ் இந்த மனிதனை நேசிக்கின்றான், எனவே நீங்களும் அவனை நேசியுங்கள் என்று சொல்லும் போது வானத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களும் அந்த மனிதனை நேசிக்கின்றார்கள்.
அவர்கள் அந்த அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட, அல்லாஹுடைய மலக்குமார்களெல்லாம் நேசிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு பூமியிலே ஒரு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வைதா அபகல அப்தன், வைதா அபகல அப்தன், அல்லாஹ் ஒரு அடியானை கோபப்பட்டு விட்டால், அல்லாஹ் ஒரு அடியானின் மீது கோப பார்வையை செலுத்தி விட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, அல்லாஹ் இந்த மனிதனை கோபப்படுகின்றான், எனவே நீங்களும் அவனை கோபப்படுங்கள் என்று சொல்லும் போது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்தில் உள்ள அனைத்து மலக்குமார்களையும் அழைத்து, அல்லாஹ் இந்த மனிதனை கோபப்படுகின்றான், எனவே நீங்களும் அவனை கோபப்படுங்கள் என்று சொல்லும் போது அனைத்து மலக்குமார்களும் அவன் மீது கோபம் கொள்கின்றார்கள். பிறகு பூமியிலே அவன் மீது கோபம் ஏற்படுத்தப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5135வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு எதை அறிவிக்கின்றது? நாம் இந்த உலகத்துல நாம் வாழும்போது அல்லாஹ்வுக்கு விருப்பத்திற்குரியவனாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அடியானாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹுடைய வெறுப்புக்குரிய ஒரு மனிதனாக நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்திலே வாழக்கூடாது என்பதை நாம் என்ன செய்கின்றோம், அறிகின்றோம். அது போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, சில வீடுகளுக்கு மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள். முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், முக்கியமான ஒரு விஷயம். சகோதர சகோதரிகள் செவிதாழ்த்தி கேளுங்கள். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியில எந்தெந்த வீடுகளில் இந்த தவறுகள் இருக்கின்றதோ அவர்கள் இன்றிலிருந்து அந்த தவறை சரி செய்து கொள்ளுங்கள். அந்த பாவத்திலிருந்து நீங்கள் தூரமாகுங்கள். அதாவது எந்த வீடுகள்ல நாய்கள் இருக்கின்றதோ, எந்த வீடுகள்ல உருவப்படங்கள் இருக்கின்றதோ, எந்த வீடுகளில் இசையான பாடல்கள் பாடப்படுகிறதோ அதை மலக்குமார்கள் வெறுக்கின்றார்கள். மலக்குமார்கள் அந்த சபைகளுக்கு, அந்த வீட்டிற்கு வரமாட்டார்கள். ரஹமத்துடைய மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டார்கள். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியில 3225வது செய்தியாக இடம்பெறுகிறது, லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன் தமாசீல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த வீடுகளில் நாயும் உருவப்படமும் சிலையும் இருக்கின்றதோ அந்த வீடுகளில் மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நுழைய மாட்டார்கள். மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நுழைய மாட்டார்கள். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நிறைய முஸ்லிம் வீடுகள்ல செல்லப்பிராணியாக நாய்கள் வளர்க்கப்படுகிறது. நாய்களை பெட்ரூம்ல வச்சிருக்கிறாங்க, தங்களோடு படுக்க வைக்கிறார்கள், கொஞ்சி குலாவுகின்றார்கள், முத்தமிடுகின்றார்கள். அந்த நாய் அவர்களை நக்குகின்றது நாயால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாய் பாத்திரத்தை நக்குனாலே 7 தடவை மண்ணால கழுவணும், 8வது முறை தண்ணீரால கழுவணும் சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு நாய் என்பது அது எப்போது பயன்படுத்தப்பட வேண்டும், வேட்டைக்காக பயன்படுத்தலாம், காவலுக்காக பயன்படுத்தலாம், ஆனால் செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடாது. எந்த வீட்டுல நாய்கள் இருக்கிறதோ அந்த வீட்டுல மலக்குமார்கள் வரமாட்டாங்க. எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கிறதோ, பாருங்க, நம்முடைய வீடுகள்ல, நிறைய வீடுகள்ல பார்க்கலாம், குடும்பத்தினுடைய தலைவருடைய போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க, அல்லது தங்களுடைய பிள்ளைகளுடைய போட்டோவை ஃப்ரேம் பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்க, வீட்டினுடைய ஷோகேஸ்ல வச்சிருப்பாங்க, அல்லது தங்களுடைய திருமண அந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. இது போன்று ஃப்ரேம் பண்ணி ஷோகேஸ்ல அந்த போட்டோக்கள் எல்லாம் வைக்கும் போது அந்த வீடுகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உருவப்படங்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதை என்ன செய்யணும் பார்க்கணும். அது போன்று சஹீஹ் முஸ்லிம்ல உருவச்சிலைகள், சில பேர் என்ன செய்யறாங்க, சின்ன ஸ்டாச்சு, ஏதாவது உருவங்களை என்ன செய்யறாங்க. இன்னும் சில பேர் சில முஸ்லிம் தலைவர்கள், சில முஸ்லிம் அரசியல்வாதிகள், அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, சில அரசியல் தலைவர்கள் அல்லது அவர்கள் யாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார்களோ அவர்களுடைய உருவப்படங்களை எல்லாம் வீட்டுல என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடுக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன காரணத்தை நீங்கள் சொன்னாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உருவப்படங்கள் உள்ள வீடுகளில் மலக்குமார்கள் வரவே மாட்டார்கள். பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இன்னும் சில செய்திகளை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தலையணையை தயார் செய்கின்றார்கள். அந்த தலையணையில உருவப்படங்கள் வரையப்பட்டிருந்தது. அது வந்து ஒரு சின்ன மெத்த மாதிரி இருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்த உடனேயே
2 கதவுகளுக்கு இடையில் அப்படியே நின்று கொண்டார்கள். வீட்டுக்கு உள்ளால வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முகம் கோபத்தால் அப்படியே என்ன செய்கின்றது, மாறத் தொடங்கியது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் என்ன தவறு செய்து விட்டோம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே அப்படின்னு நாங்க கேட்கும்போது, அதாவது என்ன இந்த தலையணையில அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கோபமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. அப்ப நீங்கள் படுத்துக் கொள்வதற்காக தங்களுக்கென்று இந்த தலையணையை நான் என்ன செய்தேன், தயார் செய்தேன் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவப்படம் உள்ள வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதும், உருவப்படத்தை செய்பவன் நன்றாக கேட்க வேண்டும், உருவப்படத்தை செய்தவன் மறுமை நாளில் வேதனை செய்யப்படுவான், அப்போது அல்லாஹ் நீ படைத்தவற்றுக்கு உயிர் கொடு என்று சொல்வான் என்பதும் உனக்கு தெரியாதா என்று கேட்கிறாங்க. அப்ப எனவே கண்ணியத்திற்குரிய இன்றைக்கு இந்த போட்டோ கலாச்சாரம் என்பது மக்களிடத்துல மலிந்து விட்ட ஒன்றாக காணப்படுகிறது, மலிந்து விட்ட ஒன்றாக காணப்படுகிறது. வீட்டுல எல்லாம் என்ன செய்யறாங்க, ஃப்ரேம் போட்டு என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க, நினைவு நினைவு அப்படின்னு. அது போன்று தங்களுடைய பெற்றோர்கள் மூதாதையர்களுடைய போட்டோ எல்லாம் செய்யறாங்க, வைக்கிறாங்க. இதெல்லாம் கூடாத ஒன்று என்பதையும் 424வது செய்தியாக சஹீஹ் முஸ்லிம்ல 4287வது செய்தியாக இடம்பெறுவதை செய்கின்றோம். இன்னும் ஒரு ஹதீஸ பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே வருவதாக என்ன செய்யறாங்க, வாக்களிக்கின்றார்கள். ஆனால் அந்த நேரம் வந்ததும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள் என்றாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தியை கொண்டு வரக்கூடியவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய வருகைக்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்போதும் காத்திருப்பார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதாக வாக்களித்தும் வரவில்லை என்றவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில ஒரு குச்சி இருந்தது. அதை அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு, அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு என்ன செய்ய மாட்டான், மாறு செய்ய மாட்டான், அவனுடைய தூதர்களும் மாறு செய்ய மாட்டார்கள். கட்டிலுக்கு அடியில ஒரு நாய்க்குட்டி இருப்பதை பார்க்கிறார்கள், நாய்க்குட்டி இருப்பதை பார்க்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, இந்த நாய் இங்கு எப்போது நுழைந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த நாய் எப்போது நுழைந்தது என்று எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாயை அப்புறப்படுத்துமாறு கட்டளையிடுகின்றார்கள். அந்த நாய் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, நீங்கள் வருவதாக சொன்னீர்களே, உங்களுடைய வருகைக்காக நான் எதிர்பார்த்திருந்தேன், ஆனால் நீங்கள் வரவில்லையே என்று கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நன்றாக கவனியுங்கள், உங்கள் வீட்டில் உள்ளால் நாய் இருந்தது, எனவே என்னுடைய வருகைக்கு அது தடையாக அமைந்து விட்டது. மலக்குகளாகிய நாங்கள் நாயும் உருவப்படமும் எந்த வீட்டில் இருக்கின்றதோ அந்த வீட்டிலே நாங்கள் நுழைய மாட்டோம் என்று சொன்னார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 4272வது செய்தியாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கணும். அப்ப நாமெல்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக முஸ்லிம் வீடுகள்ல செல்ல பிராணியாக நாய் வளர்க்கப்படுகிறது, உருவப்படங்கள் ஃப்ரேம் செய்து மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் மலக்குமார்கள் வருகை தருவதற்கு அது ஒரு தடையாக இருக்கிறது என்பதை பார்க்கணும். அடுத்து எந்த வீடுகளில் மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த வீட்டிலே சலங்கை ஓசை, மணி ஓசை கேட்கின்றதோ அந்த வீட்டிலும் மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வருகை தர மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஓசை எழுப்பக்கூடிய நகையை கழுத்தில் அணிந்திருந்த ஒரு சிறுமியை பார்க்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொல்றாங்க, அந்த நகையை துண்டித்து விடுமாறு கட்டளை இடுகின்றார்கள். சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா ததுகுலுல் மலாயிகா பைத்தன் ஃபீஹி ஜரசுன், எந்த வீட்டில் மணியோசை உள்ள வீட்டிலே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுதுல 4231வது செய்தியாக, சஹீஹ் அத்-தர்கீப் வத்-தர்ஹீப்ல 3120வது செய்தியாக பதிவு செய்யப்படுவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல இடம்பெறுகிறது, லா தஸ்ஹபுல் மலாயிகத்து ருஃப்கத்தன் ஃபீஹா கல்புன் வலா ஜரசுன்,
நாயும் மணியோசையும் வைத்தவர்களாக உள்ள பயணிகளிடத்தில் வழக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள். சில பேர்லாம் பாருங்க, சுபஹானல்லாஹ், பயணம் செய்யும் போது பாட்டு கேட்டுக்கொண்டே செல்கிறார்கள். எப்படி வழக்குமார்கள் அந்த பயணத்தில் இருப்பாங்க? அதனால இதை நாம என்ன செய்யறோம், பாக்குறோம். இன்னொரு ஹதீஸ்ல நம்ம பாக்குறோம், அல் ஜரசு மஸாமிரு ஷைத்தான், ஒலி எழுப்பக்கூடிய மணியோசை, ஒலி எழுப்பும் அந்த மணி ஷைத்தானின் இசைக்கருவி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 4295வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். ஆனா நம்முடைய வீடுகள்ல இன்றைக்கு மணி ஓசை மட்டுமா? அதை விட மிக மோசமாக எல்லா விதமான ஓசைகளும் நம்முடைய வீடுகளுக்கு அது சப்தங்கள், பாட்டு நிறைய வீடுகள்ல, குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து சில சகோதரர்கள் சொல்லும் போது பெரிய பெரிய ஸ்பீக்கர் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அதாவது ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த தெரு முழுக்க தெரியும் என்பதற்காக பெரிய பெரிய ஸ்பீக்கர் எல்லாம் வாங்கி கொண்டு அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு சினிமா பாட்டுகளை போட்டு என்ன செய்யறாங்க, மியூசிக், இசையுடன் கூடிய அந்த பாட்டுகளை பாட அதுல பிளே பண்ணி என்ன செய்யறாங்க, அந்த தெரு முழுக்க, அந்த ஒரு 2-3 தெரு, என்னப்பா எந்த வீட்டுல இருந்துப்பா சப்தம் வருது, அந்த வீட்டுல வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு என்பதை அவர்கள் காட்ட வேண்டும் என்பதற்காக, பெருமைக்காக, புகழுக்காக, படோடபத்துக்காக என்ன செய்யறாங்க. இப்படி எல்லாம் இன்னைக்கு திருமண வீடுகளில் இசையே, அதாவது திருமண வீடுகள்ல ஒரு காலத்துல நாகூரணிபா பாட்டை போட்டாங்க. ஆனா இன்னைக்கு திருமண வீடுகள் அலங்கோலமான, அசிங்கமான வீடுகளாக பார்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, சில வீடுகள்ல மணப்பெண் அலங்கரிக்கப்பட்டு நடனம் ஆடிக்கொண்டே வருவதை என்ன செய்கின்றோம், சில காட்சிகளை பார்க்கிறோம். மணப்பெண், மணமகன், மாமியார், மருமகள், குடும்பமே நடனம் ஆடுவது, சினிமா பாட்டுக்கு, இசைக்கு நடனம் ஆடுவது, இந்த அளவுக்கு கேவலமாக இந்த சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வீடுகள்ல உருவப்படங்கள் இருக்கக்கூடாது. அதுபோன்று தாய் தந்தைகளுடைய, பெற்றோர்களுடைய படங்களை மாட்டி வைக்க கூடாது. குறிப்பாக நம்முடைய வீடுகள்ல சினிமா பாடல்கள் அது இசைக்கப்பட்டால் அந்த மியூசிக் இன்னைக்கு இசை என்பது இஸ்லாமிய சமுதாயத்துல சர்வசாதாரணமாக ஒன்றாக மாறிவிட்டது. சில இயக்கங்கள் தங்களுடைய அமைப்பின் பிரச்சாரத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக, இயக்கத்தின் பணிகளை மக்களுக்கு, சமூகத்திற்கு கொண்டு செல்வதற்காக இசையுடன் கூடிய பாடல்களை பாட வைக்கின்றார்கள். சரியா? அதுபோன்று சில வியாபாரிகள் எல்லா விளம்பரங்களிலும், முஸ்லிம்களுடைய விளம்பரங்கள்ல கூட வியாபாரத்தை, தான் செய்யக்கூடிய வியாபார பொருட்களை விற்பதற்காக கூட பின்னணியில் என்னது, இசைகள் இசைக்கப்படுகிறது. சினிமா பாடல்களின் இசைகள் இசைக்கப்படுகிறது. அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானா? அந்த வியாபாரத்தில் அபிவிருத்தி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அதனால இந்த இசை என்பது இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே இரண்டர கலந்து விட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சில வழிகட்ட அழைப்பாளர்கள் இசை அது ஹராம் எல்லாம் கிடையாது, அது கூடும் அப்படின்னு ஃபத்வா கொடுக்க அளவுக்கு கூடிய வழிகட்ட அழைப்பாளர்கள் மார்க்க தீர்ப்புகள் வழங்கி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார். இதையும் நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதனால இசை என்பது அது கூட, இன்னும் சொல்ல போனா இந்த நோய் எந்த அளவுக்கு சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது அப்படின்னா, பயான் பேசக்கூடிய பேச்சாளர்களுடைய உரையை கட் பண்ணி அதிகமான வியூஸ், அதிகமான பார்வையாளர்கள் வர வேண்டும், அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக பின்னணியில் இசையை கொடுக்கிறார்கள். ஒரு ஹம்மிங் சவுண்ட் என்ன செய்யறாங்க, கொடுக்கிறாங்க. இதெல்லாம் எந்த மார்க்கம்? யார் உங்களுக்கு வழிகாட்டியது? இசை ஹராம் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்துல மார்க்க உரைகளையே இசை பின்னணி கொண்டதாக மாற்றி விடுகிறார்கள். அப்ப அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் மார்க்கத்துல, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு சினிமா கலாச்சாரம் என்பது எந்த அளவுக்கு சமூகத்திலே ஊடுருவி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கத்தை சினிமாவின் மூலமாக போதிக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் பயான், வகுப்பு, கிளாஸ், இந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பழைய நடைமுறை. இவர்கள் எல்லாம் பழமைவாதிகள். அப்ப நாமெல்லாம் நவீன உலகத்தில் இருக்கிறோம், மீடியா உலகத்தில் இருக்கிறோம். இப்ப என்ன செய்யணும்? அப்ப மார்க்கத்தை நடித்து காட்டி என்ன செய்யறது, மக்கள்கிட்ட அந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, பல மதரசாக்கள்ல, இந்த மக்தப் மதரசான்னு சொல்றோமா இல்லையா, காலை மாலை
பிள்ளைகள் குரான் படிப்பதற்காக, ஹதீஸ் படிப்பதற்காக, துஆக்களை மனனம் செய்வதற்காக சின்ன பிள்ளைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்தப் மதரசாக்கள்ல என்ன செய்யறாங்கன்னா நாடகங்களை அவர்களுக்கு நடிக்க கத்துக் கொடுக்கிறாங்க. எப்படி ஏதாவது இஸ்லாமிக் ஸ்டோரி, அதாவது இஸ்லாமிய வரலாறுகளை பெரிய பிள்ளைகளை வைத்து நடிக்க வைக்கிறார்கள். சில கல்வாக்கள் பட்டம் பெறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆலிமாக்களை கொண்டு நடிக்க வைக்கிறாங்க. நடிப்பு என்பதே பொய். நடித்தல் என்றால என்ன, அதனுடைய அசல் என்ன? நடித்தல் என்பதே பொய், கற்பனை, உண்மைக்கு மாற்றமானது. அப்ப அதை என்ன செய்யறாங்கன்னா அதை வச்சு என்ன செய்யறாங்க அவர்கள், இந்த மாதிரி நாங்க மார்க்கத்தை பரப்புறோம், நாடகத்தை நடித்து மார்க்கத்தை பரப்புகிறோம். யார் உங்களுக்கு வழிகாட்டியது? யார் உங்களுக்கு வழிகாட்டியது? நீங்கள் எங்கிருந்து இந்த ஆதாரங்களை பெற்றீர்கள்? அதனால கண்ணியத்திற்குரியவர்களை, இப்ப மலக்குமார்கள் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஒரு செய்தியை கூடுதலாக சொல்கின்றேன். சில காலங்களுக்கு முன்பாக ஹசன் அப்படின்னு ஒரு திரைப்படம், அது போன்று அதாவது ஒரு ஒரு திரைப்படம். அது எப்படின்னா, ஒருவர் தொழமாட்டாரு, அவர் ஒரு கனவு காண்றாரு, தன்னுடைய உயிரை மலக்குல் மௌத் கைப்பற்ற வருவதாக. மலக்குல் மௌத்தையே படமாக என்ன செய்யறாங்க, காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, மலக்குல் மௌத்து கையில ஒரு சங்கிலியும் ஒரு கோடாரியும் கொண்டு வரக்கூடிய ஒருவராக ஒரு மனிதனை வைத்து நடிக்க வைத்து மலக்குல் மௌத்தாக காட்டுறாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய வழிகேடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சினிமாக்கள் இஸ்லாமிய சினிமான்னு வருதா இல்லையா? ஏன்னா சில பேர் சொல்றாங்க, அந்த இஸ்லாமிய சினிமாவின் மூலமாகத்தான் நாங்க மார்க்கத்தை அறிந்து கொண்டோம். அது வழிகேடு. இந்த இஸ்லாமிய சினிமா என்று எங்கிருந்து இது இறக்குமதி செய்யப்படுகிறது என்றால், ஷியாக்களினால் இறக்குமதி செய்யப்படுகிறது. இஸ்லாமிய சமூகத்துல இந்த வழிகேடுகள் இஸ்லாத்தின் பெயரால் ஷியாக்களினால் இறக்குமதி செய்யப்படுகிறது. அது எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, ப்ராஃபட் முஹம்மத் என்று வருகின்ற அந்த படமாக, எந்த படமாக, உமர் ரலியல்லாஹு, பிலால் ரலியல்லாஹு, சுப்ஹானல்லாஹ், கண்ட கலிசடைகளை எல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹாவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹாவும் நடிக்க வைக்கிறாங்கன்னா எவ்வளவு கேவலம்! இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு அறியாமையில இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, சினிமாவின் மூலமாக, சினிமா என்ற இந்த ஊடகத்தின் மூலமாகத்தான் நாம் மக்களை வென்றெடுக்க முடியும், மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். இந்த மார்க்கத்தை அல்லாஹுடைய தூதர் நபிமார்கள் எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ அப்படி பிரச்சாரம் செய்வதன் மூலமாகத்தான் வெற்றி இருக்கின்றது. அதிலே நம்பிக்கை இழந்தவர்கள் தான் என்ன செய்யறாங்க, மேற்கத்திய கலாச்சாரங்களை காப்பியடித்து அதை சினிமாவாக எடுத்து, மார்க்கத்தை சினிமாவாக எடுத்து இந்த மாதிரி கேவலப்படுத்துறாங்க. அதனால எந்த அதிகமான மக்கள் பார்வையிடுகின்றார்கள், அதிகமான மாற்று மதத்தவர்கள் திருந்துறாங்க, எந்த காரணத்தை நீங்கள் சொன்னாலும் வழிகேடுதான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதிலும் இசைகள் இருக்குது, நடித்தல், அது பொய். ஒரு இஸ்லாம், ஒரு முஸ்லிம் பொய்யாக அவனுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. இதையும் நீங்கள் கவனத்திலே என்ன செய்ய வேண்டும், கொள்ள வேண்டும். சரி, அடுத்து மலக்குமார்கள் எதை வெறுக்கிறார்கள், எங்கு வருகை தர மாட்டார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்லில் பஸ்ஸலி வல் குராஇ. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெங்காயம், பூண்டு ஆகியவற்றில் எங்களுக்கு அந்த தேவை மிகைத்து விட்ட காரணத்தினால் நாங்கள் அதை சாப்பிட்டு வந்தோம். ஆனால் அந்த துர்நாடை, அந்த செடியில் இருந்து வெங்காயம் பச்சையாக சாப்பிடுவது, பூண்டு பச்சையாக சாப்பிடுவது, அதிலிருந்து துர்வாடை வெளிப்படுகிறது. அப்படி பச்சையாக சாப்பிட்டவங்க பள்ளிவாசலை நெருங்க வேண்டாம், மனிதர்களுக்கு அதன் மூலமாக தொல்லை ஏற்படுகிறது, அதனால் மலக்குகளுக்கும் தொல்லை ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அப்போ வெங்காயம் ஹலாலா ஹராமா? ஹலால். பூண்டு ஹலாலா ஹராமா? ஹலால். அப்ப ஹலாலான ஒன்றை பச்சையாக சாப்பிடக்கூடாது, அதன் மூலமாக மனிதர்களுக்கு அது தொல்லை தருகின்றது, அதன் மூலமாக மலக்குமார்களும் தொல்லை அடைகின்றார்கள், தொல்லை தருகின்றது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மக்கள் எவ்வளவு அறியாமையில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்மோக் பண்ணிக்கிட்டு என்ன செய்யறாங்க, பள்ளி வாசலுக்கு வராங்க, ஸ்மோக் பண்ணிக்கிட்டு தொழுகைக்கு பக்கத்துல நிக்கிறாங்க, பெணவாடை எடுக்குது.
நின்று தொழ முடியாத அளவுக்கான ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அப்ப இது தவிர்க்கப்பட வேண்டும். இதுவும் மலக்குமார்களுடைய வெறுப்புக்குரிய செயலாக நாம் என்ன செய்யணும் பார்க்கணும். அடுத்ததாக இறுதியாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். நாம் நிறைய முறை நினைப்பதுண்டு இந்த வகுப்பை சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று 45 நிமிடங்களில். ஆனாலும் சொல்ல வேண்டிய சில செய்திகள் விடுபட்டு விடுமே என்ற காரணத்தினால அது கொஞ்சம் நேரம் கூடுதலாகி விடுகிறது, பொறுத்துக் கொள்ளுங்கள். அதாவது மலக்குமார்களுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அவர்களுடைய தன்மைகளை பற்றி ஹதீஸ்ல பாக்குறோம், ரொம்ப வெட்கமுடையவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கணும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல அவர்கள் தொடை தெரியும்படி அல்லது கணுக்கால் தெரியும்படி அந்த ஆடைகள் சற்று விலகி அப்படி உட்கார்ந்து சாஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாய்ந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது, ஒருக்கணித்து படுத்த நிலையில் இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள், அனுமதி கேட்கிறாங்க. அதே நிலையில் இருக்கும்போது அனுமதி கொடுக்கிறாங்க. அடுத்து யார் வாரா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள், அனுமதி கேட்கிறாங்க. அதே நிலையில் இருந்து கொண்டு அனுமதி கொடுக்கிறாங்க. அடுத்து யார் வாராங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்ட உடனேயே படுத்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே எழுந்து தங்களுடைய ஆடைகளை எல்லாம் சரி செய்து விட்டு அனுமதி கொடுக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்டார்கள், அப்படியே இருந்த நிலையில நீங்க அனுமதி கொடுத்தீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்டாங்க, அப்போதும் படுத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவங்க அனுமதி கொடுத்தீங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்போது மட்டும் நீங்கள் ஏன் உங்களுடைய நிலையை மாற்றிக் கொண்டீர்கள் என்பது போன்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரை கண்டு மலக்குகள் வெட்கப்படுகிறார்களோ அவரை கண்டு நான் வெட்கப்பட வேண்டாமா? அப்ப மலக்குகள் அதிக வெட்கமுடையவர்கள் என்பதை என்ன செய்கின்றோம், இந்த செய்தியின் மூலமாக அறிகின்றோம். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 4772வது செய்தியாக இடம்பெறுகிறது என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் மலக்குமார்களை குறித்து இன்னும் நாம் அறிய வேண்டிய ஏராளமான தகவல்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களிலே நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா எந்த செய்திகளை நாம் அறிந்தோமோ தெரிந்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக, அறியாத தெரியாத பெரிய ஒரு சமூகம், ஒரு பெரிய மக்கள் தொகை நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய உறவினர்கள்ல, நம்முடைய நட்பு வட்டாரத்துல, நம்முடைய சமூகத்துல, நம்முடைய ஜமாஅத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை, பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த கடமையை, பொறுப்பை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக உங்களையும் என்னை ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த வகுப்பு தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்முடைய அட்மினுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைங்க. அதற்குரிய பதில்கள் உங்களுக்கு வழங்கப்படும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். முடிச்சிடலாமா? இன்ஷா அல்லாஹ் ஷேக்.